ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இங்கே விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து ஒரு டெஸ்டிமோனி, ஒரு சாட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பகிர்கிறார். ரோம பேரரசுக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்கிற பவுல் தான் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் அங்கே அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, பவுலுக்கு விசுவாசம் கிடையாது. முன்னாடி மேசியா மேல ரட்சிப்பு இருந்ததா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இல்லை. ஆனால் கமாலியல் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தும் பரிசுத்த ஆவியினாலும் கற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசத்துக்கு தகப்பன் யார் என்பதை கற்றுக்கொண்ட பவுல் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். விசுவாசம் தான் ஒரு வெற்றியினுடைய மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு விசுவாசம் இருக்கிற இடத்துல தேவனை துதிக்கிற மகிமை அந்த கன்சர்ன் பர்சனுக்குள்ள இருக்கும். So praising and faith are coordinated with each other. விசுவாசமாகப்பட்டது துதியோடு கூட சேர்ந்திருக்கும், துதியானது விசுவாசத்தோடு கூட சேர்ந்திருக்கும். ஒரு நாளும் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வில 75வது வயதிலே ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்த ஆபிரகாம் அழைக்கப்பட்டவனாய் மாறினார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைத்தார். என்னைக்கு விசுவாசத்தை வைத்தாரோ அன்னைக்கு தேவனை துதிக்க ஆரம்பிச்சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுவரையில் எந்த தேவனுடைய சத்தத்தையும் ஆபிரகாம் கேட்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கிறோம், சபைகளில் போகும்போது சத்தத்தில் கேட்குறோம். நாம வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தா வேதத்தில் அப்பவும் வாக்கு தத்தங்களும் அவரை துதிக்கிற துதிகளுக்கு உண்டான காரியங்களும் பலவிதமான அற்புதம், அடையாளம், தேவ பலன் எல்லாம் எங்க இருக்கு? வேதாகமத்தில் இருக்கு. ஆனாலும் நம்முடைய வாழ்வில் இந்த விசுவாசத்தோடு கூட இருக்கிற நாம் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறோம்னு பார்த்தா ஆபிரகாமை போல் உள்ள அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. அவருடைய வயது செல்லுகிறது, ஆனாலும் தேவனை துதிக்கிறவராய் காணப்பட்டார். இப்ப உலகத்தினுடைய ஜெயம் எங்கே இருக்கிறது? வாசிக்க கேட்போம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அருமையான தேவச்சனமே, இந்த வேதத்தை வாசிக்கிறோம். What is our improvement? What is our establishment? நம்முடைய முன்னேற்றம் என்ன? இந்த விசுவாசத்தில் நம்முடைய நிலைப்படிகள் என்ன? நாம நம்மை சிந்தித்து பார்க்கிற பொழுது அதிக நேரம் கவலைக்கு இடம் கொடுக்கிறோம், பிரச்சனைக்கு இடம் கொடுக்கிறோம், போராட்டங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். தெய்வீக ஞானத்தோடு நாம் திங்க் பண்றதே கிடையாது. நாமும் உலகத்தானும் ரெண்டு பேருடைய தாட்ஸ் ஒன்னாதான் இருக்கு. என்ன ஒண்ணு, நம்ம கிறிஸ்துவை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் இதுலதான் இருக்கு. ஆனால் அவரை பிரைஸ் பண்றோமா? அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நமக்குள் அபிவிருத்தி ஆகிக்கொண்டா இருக்கா? எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல இருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோமா? ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? கொலோசியர் 2:7 அந்த விசுவாசம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. சங்கீதக்காரர் பார்த்தீங்கன்னா 34:1 சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அறிக்கை, வாய் என்றால் அறிக்கை செய்கிறவைகள். இன்னைக்கு சாத்தா என்ன செய்யறானா, உன் விசுவாசத்தை குலைப்பதற்கு உன் வாயில வார்த்தைகள் வேற வேற வைக்கிறான். உடம்புல ஒரு பிரச்சனை வருது, நம்ம தாட்ஸ் டாக்டர் கிட்ட போலாமா, மெடிக்கல்ல இந்த மாத்திரை வாங்கி போட்டுருவோமா,
இதுக்கப்புறம் தான் ஆண்டவரே இயேசு சுவாமி, இது என்ன வழி பயங்கரமா இருக்குது. தேவனை கூப்பிடுகிற ஸ்தானம் முதல் ஸ்தானமா, ரெண்டாவது ஸ்தானமா, மூணாவது ஸ்தானமா நமக்கு தெரியல. சோ நம்முடைய வாழ்வு வாய் துதிச்சு கொண்டே இருக்குமானால் ஒரு வழி வரும்போது துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ விசுவாச குலைச்சல் வருகிற பொழுதும் துதிச்சு கொண்டே இருக்கணும். தாவீது சொல்றான், எக்காலத்திலும் at always at all times. ஆபிரகாம் தன்னுடைய 25 ஆண்டுகள் ஆண்டவருடைய அழைப்புக்கு அப்புறமும் தன்னுடைய 100வது வயதிலோ யாரை துதிக்கிறான்? தேவனை துதிச்சு கொண்டுதான் இருக்கிறான். சோ நாம் யாரை தேவன் நம்மளுக்கு காண்பித்தாரோ அந்த முன்மாதிரிகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தா அவங்கள போல நம்ம இருக்கிறோமான்னு பார்த்தா நம்ம இல்லை. ஆகையினால் தான் நமக்கு பல பரீட்சைகளில் நம்முடைய ஃபெயிலியர்ஸ் அதிகமா இருக்கு. வெற்றியை காண முடியவில்லை. ஆனால் ஆபிரகாமினுடைய வாழ்வை ரோமருக்கு எழுதின நிருபம் 4:21 சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான என்று வேதம் போட்டிருக்கு. சோ பெலத்துல வல்லவன் அல்ல, ஓடுறதுல வல்லவன் அல்ல, வசனங்களை கேட்பதுல வல்லவன் அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தில் வல்லவனானான். தேவ ஜனமே, உனக்கு நீ ஒரு மார்க்க போட்டுப்பார். இன்னிலிருந்து நீ எதுல வல்லமை உள்ளவனாக இருக்கிற? நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். என்னைக்கு ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போறியோ பலருடைய கண்கள் உன்னை பார்க்கும். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் பார்ப்பான். அவன் கண்கள்ல நம்மளை பார்க்கிற பார்வை வேறதான். நிச்சயமா நீ போய் சேர்ற இடத்துக்குள்ள உனக்கு பல ஆபத்துகள் நேரிடும். அந்த பார்வையிலிருந்து புறப்பட்ட அசுத்த ஆவிகள். நீ உன்னை ஸ்டடி பண்ணு, விசுவாசத்துல வல்லவனாய் மாறிக்கொண்டே இரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிற 1000 கண்கள் பார்க்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, பிசாசுக்கு. ஆனா உனக்குள்ள உரிமை என்ன? விசுவாசத்தில் வல்லமையாய் மாறுகிற ஒரு சாக்கியத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும். பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகையை தேடுகிறவனாயிருக்கிறான். இந்த காலத்துல எங்க நீ ஸ்ட்ராங்கா மாறியோ அங்க பிரச்சனை ஸ்ட்ராங்கா இருக்கும் தான் இனிமேல் வருகிற காலங்கள் இருக்கும். வேதம் சொல்லுது, நன்மை செய்து பாட அனுபவிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தனுடைய வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பேன், எத்தனை ஜனங்களை நான் வாழ வச்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறோம் சொல்லி. ஆனால் உதவி பெற்றவர்களே நமக்கு ஆப்போசிட்டா என்னைக்கு ஜீசஸ் காலத்திலே கூட இருந்தவனே தான் காமிச்சு கொடுத்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்க விசுவாசம் சரியா இருக்குமானால் உங்க பலவீனத்துல தேவன் பலனை கொடுத்து உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக.